بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 4ஆம் நாளிலே நாமெல்லாம் இருந்து வருகிறோம். இந்த ரமலான் மாதத்தின் தொடர் சொற்பொழிவாக பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பாக இறையருளை பெற்றுத்தரும் இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் சொற்பொழிவை அமைத்து வருகிறோம். அதனுடைய அந்த தொடர்ச்சியிலே கடைசியாக நாம் இறையச்சம் சம்பந்தமாக இறைவன் திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தி இறைவனை அஞ்சுபவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களையும், இறைவனுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும் என்றால் மறுமையை எந்த அளவுக்கு நாம் அஞ்சி நடக்க வேண்டும், மறுமையினுடைய கொடுமை எந்த அளவுக்கு இருக்கும் என்ற அடிப்படையிலும், இறைவனை அஞ்ச சொல்லி அல்லாஹ் எப்படிப்பட்ட உபதேசங்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறான் என்கிற அந்த உபதேசங்களை எல்லாம் நாம் நேற்றைய தினம் இதனுடைய இந்த உரையில நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு மறுமையிலே எப்படிப்பட்ட கூலி இருக்கிறது, இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அல்லாஹ் மறுமையிலே வைத்திருக்கிறான், இது சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த இறையச்சத்தை உடையவர்களாக மறுமையினுடைய சுவனத்தை எதிர்பார்த்தவர்களாக எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹுடைய தூதர் கட்டமைத்தார்கள் என்கிற அந்த செய்தியை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திருமறை குர்ஆனில் இறைவனை அஞ்சுவோருக்கு எப்படிப்பட்ட கூலி மறுமையில் இருக்கிறது என்ற சம்பந்தமாக பல இடங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாலும் 67வது அத்தியாயம் 12வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் காயிப், தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு. யார் தனிமையிலே இறைவன் அஞ்சுதுன்னா, சும்மா பொது வெளியிலே அல்லாஹ் அஞ்சுகிறேன் பேசுறதுனால அல்லாஹ் அஞ்சு முடியாது. நான் அல்லாஹ் அஞ்சக்கூடியவன், இறைவனை அஞ்சு நடக்கக்கூடியவன் ஒருத்தன் சொல்றதுனால அல்லாஹ் அஞ்சுவன் ஆயிட முடியுமா? உண்மையிலே எப்போ அல்லாஹ் அஞ்சுபவனுங்கிறது எப்போ முடிவாகும்? அதான் நம்ம ஆரம்பத்திலேயே அந்த நோன்பு சம்பந்தமாக விளக்கக்கூடிய அந்த செய்திகளிலேயே நம்ம விளக்கியிருந்தோம். இறைவனை அஞ்சுவதென்றால் முக்கியமாக இறைவனை நாம் இறையச்சம் உடையவனா இருக்கிறனா இல்லையா என்பதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையோடு தன்னுடைய உள்ளத்தோடு உரசி பார்க்க வேண்டும் என்றால் அவன் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் அஞ்சுகிறானா, அதுதான் முக்கியமானது. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இறைவனை அஞ்ச வேண்டிய முறை என்றாலும் எப்படி அஞ்சணும் அல்லாஹ் சொல்றான், ஹக்கத்து காத்திக், இறைவன் இத்தகுல்லா ஹக்கத்து காத்திகின்னு அல்லாஹ் சொல்றான்ல, இறைவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கன்று. அப்ப இறைவனை அஞ்சக்கூடிய முறைனா என்னது? தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் அஞ்சுவது. இப்ப இதை பற்றி தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் காயிப், யார் இறைவனை தனிமையில் அஞ்சுகிறார்களோ, தனிமையில் தமது இறைவனை யார் அஞ்சு நடக்கிறார்களோ, லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருஹும் வ அஜ்ருன் கபீர். அல்லாஹ் என்ன சொல்றானா, லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு? அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, அதனோடு சேர்த்து பெரிய கூலி, நிறைய நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருகிறான். யாருக்கு? யார் தனிமையிலே அஞ்சு நடக்கிறார்களோ,
இதை தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். தமது இறைவனை தனிமையில் அஞ்சி நடப்பவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, பெரிய கூலியும் இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும்போது அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதோடு சேர்த்து நாம் ஏற்கனவே ஏதாவது 1-2 பாவங்கள் செய்திருப்போமையானால், நாம் எந்த பாவம் செய்திருந்தாலும் அதையும் அல்லாஹ்வின் அஞ்சி நடக்கும்போது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய சோதனைகளிலும் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு நிறைய கூலி, அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது என்கிற அந்த பெரிய கூலியும் இருக்கிறது என்கிற அந்த வாசகத்திலிருந்து நாம் இதை புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி கூலி என்றால் எப்படியெல்லாம் கூலி கிடைக்குது, அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறத 98வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களுக்கு கூலி வழங்குகிறான், மறுமையில் எப்படிப்பட்ட கிஃப்ட் கிடைக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு விளக்குகிறான். எப்படி? ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் அதனின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களது இறைவனிடம், அதாவது ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களது இறைவனிடம் அவர்களின் கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்னவென்றால் ஜன்னாத்து அத்னின், அதுன் என்ற சொர்க்க சோலை. அல்லாஹ்விடத்திலே, அவர்களது ரப்பிடத்திலே அவர்களுக்குரிய கூலி என்னவென்றால், என்ன கூலி கிடைக்கும்? ஜன்னாத்து அத்னின், அதுன் என்ற ஜன்னத் சொர்க்க சோலை அவர்களுக்கு கிடைக்கிறது. தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஓடிக்கிட்டே இருக்குமா ஆறுகள். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க சோலை அவர்களுக்கு கிடைக்கிற அதுன் என்று சொல்லக்கூடிய, அதுன் என்று சொல்லக்கூடிய சொர்க்க சோலை, அந்த சொர்க்க சோலை கிடைக்கிறது. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் என்று சொல்லிட்டு ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த அதுன் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்க சோலையில அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க சோலை அவர்களுக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இடத்துல அவர்களை பற்றி, யாருக்கு அந்த அதுன் என்ற சொர்க்க சோலை கிடைத்திருக்கிறதோ, யார் அந்த சொர்க்க சோலையிலே இருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள். ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, இதுதான் அது முக்கியமானது. அல்லாஹ் சொல்றான், இது தனது இறைவனை அஞ்சுபவருக்கு உரியது. யாருக்கு இது கிடைக்கும்? ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, யார் தனது இறைவனை அஞ்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் அந்த அதுன் என்ற சொர்க்க சோலை. அவர்கள்தான் அல்லாஹுடைய பொருத்தத்தில் இருப்பவர்கள், அவர்களைதான் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான், அவர்கள்தான் அல்லாஹ்வை பொருந்தி கொள்கிறார்கள் என்கிற இந்த செய்தி இந்த 98வது அத்தியாயம் 8வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு தெளிவாக அழகான முறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை நாம் அஞ்சு நடக்கும்போது நமக்கு அங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலி கிடைக்கிறது, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. அதுன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்க சோலை இருக்கிறது. அந்த சொர்க்க சோலையின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். அது மட்டுமல்ல, அவர்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சு நடப்பவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியமிக்க ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை அமர செய்கிறான் என்று சொன்னால் எப்போ செய்வான்? அல்லாஹ்வை நாம் அஞ்சு நடக்கும்போது. இதுதானே நமக்கு உலகத்திலேயே ஒருத்தர் கோடான கோடி கோபுரத்தை கட்டி வைத்திருப்பவன் சிறந்தவனா? மறுமையிலே இந்த அதன் என்ற சொர்க்க சோலையில சொகுசாக ஒருத்தன் வாழ்றான அவன் சிறந்தவனா? சிந்திச்சு பாருங்க. மறுமையோடு இந்த உலகத்தை ஒப்பிட்டோம்னா, இந்த உலகத்துல ஒரு அற்பத்திலும் அற்பம் இந்த உலகம். ஒட்டுமொத்த உலகத்தையும் மறுமையோடு ஒப்பிட்டோம் வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தோடு எல்லாம் ஒப்பிட்டோம்னா, ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம்தான் இந்த உலகத்தில்
நாம் இந்த உலகத்தில் இந்த ஒரு சாட்டை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளவு இடம் வரும்? அந்த இடத்தை விட அற்பமானது மறுமையோடு இந்த உலகத்தை ஒப்பிட்டோம்னா. அவ்வளவு பெரிய பாக்கியமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பூமி வானம் எல்லாத்தையும் விட பெரியது இது சொர்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, எந்த கண்களும் பார்த்திராத, எவருடைய காதும் கேட்டிராத, எவருடைய உள்ளமும் சிந்தனை அதாவது கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கம்ங்கிற அந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு இன்பகரமான ஒரு வாழ்க்கை அது. அந்த ஒரு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை யாருக்கு கொடுக்குறான்? இந்த இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு கொடுக்குறான். இதுக்குத்தான் நம்ம ஆசைப்படணும். அப்போ இறைவனை நாம் அஞ்சுகிறோம் என்றால் அது சும்மா இல்லை, அதுக்கு அல்லாஹ் பரிசு வச்சிருக்கிறான். விளங்குதா? அந்த விஷயத்தை சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்வதற்காகவும் நரக வேதனையில் நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்கிற செய்தியை இதன் மூலமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அந்த சொர்க்கத்தில் அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் இருக்குது என்பதையும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பாருங்க. 78வது அத்தியாயம் சூரத்து நபா என்று சொல்லக்கூடிய அந்த 78வது அத்தியாயத்தில் 31 34 வசனம் வரை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றான். எப்படி சொல்றான்? இன்னலில் முத்தகைன மஃபாஸா ஹதாயிக வ அனாபா வ கவாயிப அத்ராபா வ கஅசன் திஹாகா. இறைவனை யார் அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி தலமும், வெற்றி தலம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொர்க்கத்தில் வெற்றி தலமும் தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதுடைய கட்டழகிகளும், ஹூர்லின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சம வயதுடைய கட்டழகிகளும் நிரம்பிய கிண்ணங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. யாருக்கு? இன்னலில் முத்தகைன, யார் இறைவனை அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு. யார் இறைவனை அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்குது அந்த சொர்க்கத்தில்? வெற்றி தலம் ஒன்று இருக்குதான், தோட்டங்கள் இருக்குதான், அடுத்து திராட்சைகள் இருக்கான். தோட்டத்தில் போய் பார்த்தா திராட்சைகளாக இருக்குமா. ஹூர்லின் பெண்கள், அந்த அல்லாஹ் நமக்காகவே வைத்திருக்கக்கூடிய, இறைவனை அஞ்சு நடப்பவர்களுக்காகவே சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்கள், சம வயதுடைய அந்த கட்டழகிகள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த பெண்கள் இருப்பார்கள், நிரம்பிய கிண்ணங்கள் இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இறைவனை அஞ்சு நடப்பவர்களுக்கு இப்படி எல்லாம் இருக்குது. அதனால இந்த உலகத்தில் நாம் வாழும்போது இறைவனை அஞ்சு வாழ வேண்டும் என்கிற இந்த செய்தியை எல்லாம் அல்லாஹ் இது மாதிரி ஏராளமான வசனங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொர்க்கத்தில் என்னென்ன இன்பங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனுடைய வசனங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடங்கள் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வை அஞ்சு நடப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும் என்பதை இதில் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான இந்த போதனைகள் தான் அல்லாஹ்வை அஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக சஹாபாக்களை மாற்றி அமைத்தது. நபித்தோழர்கள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் யார் நினைச்சிங்க? நபித்தோழர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு நம்மள இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் சில பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் மதுபானம் அருந்துவது, பீடி சிகரெட்டு குடிப்பது, இதெல்லாம் பாவங்கள் நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இது கேடுந்து. யாரும் தெரிஞ்சுக்கிட்டு யாராவது தெரியாமல் யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அது அந்த பாக்கெட்லேயே போட்டிருப்பான், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போட்டிருக்கானா. அப்போ இது கேடு, இது உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு தெரியுது. அதுலேயே ஒரு பிக்சர்லேயே அதில் ஒரு வைரஸ், அந்த கேன்சர், இந்த கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பட்டியலே போடுறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறான். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி எவ்வளோ உபதேசங்களை நம்ம எடுத்து சொல்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ப்பா, லா துல்கூபி ஐதீக்கும் இல்ல தஹ்லுகா, உங்கள் கைகளாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் உலகத்தில் எந்த மருத்துவர்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்க, இந்த பீடி சிகரெட்டுனால ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? 100க்கு 100% கேடை தவிர வேறு எதுவும் இல்லை. அவ்வளவு கெடுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு மட்டும் கெடுதி கிடையாது, அவனுக்கும் பல்வேறு நோய் ஏற்படுது. அப்பாவி மக்கள், அவனுடைய குடும்பத்து, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, மக்கள், தாய் தந்த உறவினர்கள், அல்லது வெளியில் போய் பப்ளிக்கில் அவன் புகை விட்டுக்கிட்டு இருந்தானா அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், இவன் விடக்கூடிய அந்த புகையை அவர்கள் சுவாசிக்கும் போது அவர்களுக்கு இவனுக்கு ஏற்படக்கூடிய நோயை விட அவர்களுக்கு அதிகமாக தாக்கம் ஏற்படுங்கிறாங்க. அப்போ எவ்வளவு தானும் கெட்டு அடுத்தவர்களுக்கும் கெடுதல் செஞ்சு ஒரு முஸ்லீம் செய்யலாமா? இதை முஸ்லீம்களாக இருந்து கொண்டு கூட இப்படி செய்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க?
என்னங்க செய்கிறது, சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன், விட முடியலை. சனியனை நானும் எவ்வளோதோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடிய மாட்டேங்குது. 2 நாள் விட்டால் கூட கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் கூட என்னால் தாங்க முடியலை, தலைவலி வந்துடுது. எவ்வளவு புலம்பல், இவ்வளவு ஒரு ஹராம்னு தெரியுது. இந்த ஹராமான செயலை செய்த நிலையில் நமக்கு மவுத்து வந்துட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இதை விட்ட நிலையில் கை கால் நடுக்குதா, தலைவலி வருதா, வந்துட்டு போகுதே, இதனால் எனக்கு மவுத்து வந்தாலும் ஒரு அல்லாஹ் பயந்தவனா மௌத்தா போவேன். ஹராமான காரியத்தை செய்யாமல் இருந்ததுக்காக நான் மரணம் வந்தால் பரவாயில்லை, அப்படி ஏற்றுக்கிறனும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய ஒரு ஹராமான காரியத்தை விட்டதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும், மௌத்தெல்லாம் வராது, என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வராதா? இன்றைக்கு பீடி சிகரெட்டு ஒரு சாராயத்தை இன்னைக்கு விட முடியாமல் இருக்கிறாங்க, கையில் அப்படியே என்னால் சின்ன வயசுல பழகிட்டேங்கிறாங்களே. இது எல்லாம் விட அப்பனாக திகழ்ந்தவர்கள் யாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நபித்தோழர்களாக இருந்தார்களே அவர்களுடைய நிலை, சஹாபாக்களுடைய நிலை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? வரலாற்றை புரட்டி பாருங்கள். இன்றைக்கு போய் டாஸ்மாக் கடை, இன்னைக்கு இந்தியாவில் வந்து டாஸ்மாக் கடை இருக்குது. பிரான்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒயின் ஷாப்புகளுடைய நிலை எப்படி இருக்குண்டு. பெரிய பெரிய ஹோட்டலாக இருந்தால் கூட இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி நம்ம ஒரு சர்வசாதாரணமாக பார்க்குறோமோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒயின்ங்கிறது வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நவீன கலாச்சாரங்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வசித்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒருத்தன் தண்ணி அடிக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான், சாராயம் குடிக்கணும்னா அவன் போய் ஒரு கடைக்கு போவான். எல்லா நேரத்துலையும் அதில் இருக்க மாட்டான். ஒரு சாராயத்தை குடிக்கணும்னா ஒரு கடையில் போய் அதுக்கு நேரத்தை ஒதுக்கி பல்வேறு வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காசு வாங்கி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து இது பண்ணுவான். இப்படி தான் நடக்குது. அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது ஐயாமுல் ஜாஹிலியா என்று வரலாற்றில் சொல்லப்படுது. ஜாஹிலியா என்றால் அறியாமை காலத்து மக்கள், ஜாஹிலியத்து மக்கள் சொல்லுவாங்க. அறியாமை காலத்து செயல்பாடுகள், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மூழ்கி கிடந்த மக்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு தீங்குகளில் ஒன்று தான் அந்த மது கலாச்சாரம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய வீடுகளிலேயே அதை தயார் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு ஒயின் ஷாப்பை வச்சிருந்து போய் கடையில் காசு கொடுத்து வாங்குறது ஒரு வகையாக இருந்தாலும் கூட அன்றைக்கு என்ன நிலை, வீட்டிலேயே சில மதுபான ரசங்களை, அந்த பல ரசங்களை பிழிந்து வீட்டிலேயே மதுபானத்தை ரெடி பண்ணி பானை பானைகளாக குடுவைகளாக தேக்கி வைத்து அதை குடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக, முடமுடமாக குடித்து கொண்டிருந்தவர்களாக, பானைகளாக குடித்து கொண்டிருந்தவர்களாக, அந்த மதுவிலேயே மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயமாக இருந்துச்சு அன்னைக்கு உள்ள அரபு சமுதாயம். அதனால தான் ஐயாமுல் ஜாஹிலியத்து மக்கள் என்று சொல்வார்கள். அப்படி கிடந்த மக்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்து அதில் வீட்டிலேயே ஒருத்தர் தயார் பண்ணுறான்னு பார்த்துங்களேன். அப்படியெல்லாம் இருந்த அந்த மக்கள், அவருக்கு அந்த பழக்கம் மட்டும் இல்லை, என்னென்ன தவறுகள்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோமோ அதையெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்துச்சு. விபச்சாரமா, ஒரு பகுதியில் விபச்சாரம் அதிகம் நடக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வார்த்தை நயத்தில் எப்படி சொல்லுவோம், விபச்சாரம் கொடி கட்டி பறக்குதுங்குவாங்க. உண்மையிலேயே கொடியை நட்டி வச்சு வீட்டுக்கு மேலே, ஒரு குடிசைக்கு மேலே கொடியை நட்டி வச்சு விபச்சாரம் செய்த சமுதாயம் இது. பகிரங்கமாக இங்கே எல்லாம் விபச்சார இது இங்கே போய்க்கிறங்க, இங்கே எப்படி ரெட் லைட் ஏரியான்னு பகிரங்கமாக விட்டுருக்கானோ அந்த மாதிரி அப்போவே 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சாங்க. யாரு? அந்த ஜாகிலியத்து மக்கள். அப்படி இருந்த ஒரு மக்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள்ட்ட ஏராளமான கெட்ட பழக்கங்கள், விபச்சாரம் ஒரு பக்கம் பெருகி கிடக்கும், கொலைகள், பழிக்கு பழி வாங்குகிற தன்மைகள், உயிருடன் பெற்ற குழந்தைய உயிருடன் பெண் குழந்தையாக தெரிஞ்சிச்சுன்னா பெற்ற குழந்தைய தான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் உயிரோடு புதைக்கிறாங்கன்னா பார்த்துங்களேன். இவங்களை விட ஒரு காட்டு மிராண்டி இருக்க முடியுமா? எப்படி இருந்த சமுதாயம்னு பாருங்க. பெத்த குழந்தைய உயிருடன் புதைத்த சமுதாயம். அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சா அப்படியெல்லாம் இருந்த இது அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுறான். என்ன, அந்த குழந்தையை ஏன் உயிருடன் கொல்லப்பட்டால் என்று விசாரிப்போம்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி விசாரிக்கப்படும் நாளில் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், குர்ஆன்ல இதை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான்னா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி செய்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம், இந்த இப்படியெல்லாம் வாழ்ந்த சமுதாயத்திட்ட தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்கிறான், தூதராக தேர்வு செய்து. அந்த மக்கள்கிட்ட, அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் இந்த மாதிரியான தீங்குகள் எல்லாம் வெறுத்து, இவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள், அந்த கேடுகட்ட அந்த பழக்க வழக்கங்கள்,
இவர்கள் வணக்க வழிபாடுகள் கூட ஒரு ஒழுங்குமுறை கிடையாது. அந்த காபாவை தவாப் வருவாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல கடவுள் கொள்கை. அவங்க தான் வந்து எல்லா கடவுளையும் உற்பத்தி செஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட 360 சிலைகளை வைத்து 300க்கும் மேற்பட்ட பல சிலைகளை வைத்து காபத்துல்லாவை சுற்றி வச்சு வணங்கினாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள்னு வச்சு வணங்குவாங்க போல. அந்த மாதிரி அந்த சிலைகளை வச்சு தவாப் செய்கிறது, வலம் வர்றது. அது இல்லாமல் வந்து எப்படி வளம் வந்திருக்கிறாங்க, நிர்வாணமாக வளம் வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள். என்ன இது மாதிரி அவர்களை பற்றி சொல்லப்போனால் அவ்வளவு மோசமாக ஜாகிலியாவாக மூட அறியாமை காலத்து மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கை தட்டு, அதாவது அவங்கள வணக்கமே மெயின், ஒரே சீட்டி அடிக்கிறது, கை தட்டுவது, இப்படி குதிச்சுக்கிட்டு கிடக்குது, இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் தான். இந்த மாதிரி மோசமான கேளிக்கைகள்லையும் இந்த மாதிரியான அறியாமை கால பழக்கத்திலையும் மூடர் பழக்க வழக்கங்கள்லையும் மூழ்கி கிடந்த மக்கள். அந்த மக்கள்கிட்ட தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதித்தார்கள். ஒரு இறைவனை மட்டும் வணங்குங்கள், பல கடவுள்களை வணங்காதீர்கள் என்று கடவுள் நம்பிக்கையை போதித்தார்கள். அதை மட்டும் அவர்கள் போதிக்கவில்லை, அதோடு சேர்த்து அவர்கள் என்னென்ன தீமைகளை செய்தார்களோ எல்லாத்தையுமே அவர்கள் தடுத்தார்கள். குழந்தைகளை உயிருடன் புதைக்கக்கூடாது, விற்ற குழந்தையை கொல்லக்கூடாது, மது அருந்தக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இது மாதிரி எல்லா விதமான பழிக்கு பழி வாங்குற அந்த கொலை செய்வது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ் அவர்கள் மூலமாக என்ன செய்தான், அந்த மக்களுக்கு வந்து இந்த போதனையை சொல்லும்போது அவர்கள் ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள். இருந்தாலும் இந்த இறை வசனங்கள் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த நல்ல போதனைகள் மூலமாகவும், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே ஆரம்ப காலத்திலே சிறு பிராயத்திலிருந்தே இவர்களுடைய இந்த செயல்களை எல்லாம் செய்வது கிடையாது. இந்த மாதிரி கேடுகட்ட பழக்கத்திலிருந்து விலகி அந்த மக்களாலேயே நல்ல எண்ணத்தை பெற்றவராக அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மக்களே ரசூல்லா நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாடியே அந்த மக்களே ஜாகிலியத்தில் கிடந்த அந்த மக்கள் கூட இவர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த அளவுக்கு உண்மை பேசக்கூடியவர், அந்த சமுதாயத்திலே உண்மை பேசக்கூடியவர்னா முகமது தான், நம்பிக்கைக்குரியவர்னா அந்த முகமது தான், அந்த அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவராகவும் நாணயம் உள்ளவராகவும் உண்மையாளராகவும் அந்த மக்களாலே போற்றப்பட்டவர்கள் யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் இவங்களுடைய செயல்கள்லாம் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் தான் அந்த ஹிரா குகையில் போய் தங்கினது. அப்போதான் ரமலான் மாசத்துல ஒரு இரவுல அல்லாஹ் என்ன செய்யறான், லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவுல தான் திருமறை குர்ஆன், மக்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை முதலாக அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்வு செய்து இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அதான் அல்லாஹ் அந்த ஆரம்பத்தில் அந்த ரமலானை பற்றி சொல்லும்போது கூட அந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சொல்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றதாக நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமே. இந்த வசனம் வந்து எதுக்காக சொல்லப்படுது, ரமலான் மாதத்தில் தான் முதலாக அல்லாஹ் குர்ஆன் அருளினான். இது எப்போ, ஹிரா குகையில் எதனால போய் உட்கார்றாங்க, இவங்களுடைய இந்த அட்டூழியங்கள் இந்த அனாச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து வெறுத்து போய் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி போனாங்க. அப்போதான் அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்யறான். இப்படி தேர்வு செய்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்களே சத்தியத்தை சொல்லும் போது கடுமையான எதிர்ப்பு, சொந்த குடும்பத்திலே எதிர்ப்பு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தகப்பனாரோடன் கூட பிறந்த சகோதரர் அபு லஹப் என்பவன், அவன் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்வை சபிக்கிறான். அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான், தப்பத் யதா அபி லஹப். அந்த சஃபா என்ற அந்த குன்றின் மேல ரசூலுல்லாஹ் சொந்த பந்தங்களெல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கை முதலாக சொல்லும் போது அந்த அபு லஹப் வந்து சபித்தான், மன்னவாரை தூற்றினான், நாசமா போன்னு சொன்னான், இதுக்கு தான் எங்களை அழைச்சியான்னு கேட்டான். அப்படிப்பட்ட அந்த அபு லஹபுக்கு எதிராக நபிகள் நாயகம் அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனுடைய வசனத்தையே அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்குறான். தப்பத் யதா அபி லஹபின் வ தப், அபு லஹபுடைய இரு கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்குகிறார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்தீர் அஷிரத்தக்கள், அதாவது அதுக்கு முன்னாடி தான் இந்த வசனத்தை நெருங்கிய உறவினர்களுக்கு அந்தீர் அஷிரத்தக்கள் அக்ரபீன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீரான் அல்லாஹ் வந்து சொன்ன பிறகு முதல்ல வந்து சொந்த பந்தங்களுக்கு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், மக்களுக்கெல்லாம் சத்தியத்தை எடுத்து சொல்றான். அப்புறம் ஊர் வீதியாக கடை தெருக்கள் நின்றெல்லாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது கடுமையான எதிர்ப்பு, அந்த எதிர்ப்புகள்லையும் ஆரம்பத்திலேயே சில சஹாபாக்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட
காலகட்டத்திலேயே கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு போன்ற, அம்மார், யாசீர், இந்த மாதிரியான பல நபித்தோழர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உயர்ந்த கோத்திரத்தில் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் கூட அந்த எதிரிகளால் தாக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு விலை நிர்ணயிக்கப்படுது. விளங்குதா? அந்த அளவுக்கு கடுமையாக எதிர்ப்புகள். வெளியில் நடமாட முடியல, காபத்துல்லாலும் தொழ முடியல, தொழுதால் கொண்டு வந்து ஒட்டக குடலை கொண்டு வந்து போடுறாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுது. எதனால? அவ்வளவு மோசமாக இருந்தார்கள். அப்ப இந்த மாதிரி நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணிந்து ஏகத்துவத்தை சொன்னார்கள். படிப்படியாக அந்த மக்களிடத்தில் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்கே என்ன ஆகுது? தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இந்த பிரச்சனை ஏற்படுது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில், அண்ணன் இங்கிட்டுனா தம்பி இங்கிட்டு. இன்னைக்கு கூட தௌஹீத் பிரச்சாரத்தை நம்ம செய்கிற நேரத்தில், ஆரம்பத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டா, தர்கா வழிபாட்டிலேயே மூழ்கி கிடந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி சமாதிகள்கிட்ட எல்லாம் போய் சமாதிகள்கிட்ட போய்கிட்டு, நாகூர் ஆண்டவரே பிள்ளைய தாங்க, என் நோயை குணப்படுத்துங்க, மொஹிதீன் ஆண்டவரே பிள்ளைய தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களப்பா, நோயை குணப்படுத்துங்கிறீங்களப்பா, ரிசுக்கு கேட்குறீங்களப்பா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஈமானு, அதான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த களிமா. வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவாவை சொல்லியிருக்காங்களே, இந்த துவாவை இறைவனை தவிர யாரிடத்திலும் செய்யலாமா? இந்த வணக்கத்தை நீங்கள் போய் தர்கா கட்டலாமா? கூடாது. தர்கா கட்டுறதை முதல்ல கூடாது. அதுவே ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க. கபருக்கு மேலே கட்டடம் எழுப்புவதே ஹராமு. அந்த ஹராமா செஞ்சுட்டு முதல்ல போய் அங்கே கையேந்தி கேட்கலாமா? துவாங்கிறது எங்கே? துவாங்கிற என்னது? அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே. இந்த மாதிரி பிரச்சாரங்களை செய்யும் போது என்ன ஆகுது? ஏகத்துவம் வேறொன்று ஆரம்பிக்கும். தமிழகத்தில் பார்த்தோம், கண்கூடா பார்த்தோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆரம்பத்தில் அப்படியே புகைய ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு? இதே பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் ஏகத்துவத்தை சொல்லும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? லாத்து, உஸ்ஸா, மனாத்து, இந்த மாதிரியான தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டு, இவங்கெல்லாம் எதுக்காக நாங்கள் வணங்குறோம் தெரியுமா? அவங்க அல்லாஹ்வை மறுக்கலை. மக்கத்து காஃபிர்கள் இருக்காங்களே, மக்காவில் வந்த முஷ்ரிக்குகள், அவங்க அல்லாஹ்வை மறுக்கலை. அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எல்லாம் எங்களுக்கு நெருக்கமாக்கி வைப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் இவங்கெல்லாம் எங்களை வாங்கி தருவாங்க அப்படி நினைச்சு அவர்கள் யாரையெல்லாம் நல்லவர்கள் நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிலை வச்சு வணங்கினாங்க. இப்ராஹிம் நபிக்கே சிலை வச்சாங்க. இப்ராஹிம் நபியை நல்லவர்களாக அவங்க பெரிய மூதாதையர்கள், அவங்களுடைய நல்ல ஒரு நல்லடியாராக அவங்க நினைத்தார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி இப்படிப்பட்டவங்க, குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவர்கள் சிலை வழிபாட்டை உடைத்தெறிந்தவர்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சவங்க யார்? இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சிலை வைத்தவர்கள் இவர்கள். இப்படியெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க யாரையெல்லாம் கெட்டவர்களாக, அதாவது நல்லவர்களாக யாரை நினைத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சிலை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஏன் வணங்குனீங்கன்னு உங்கள்கிட்ட போய் கேட்டா, ஏன் வணங்குறோம் தெரியுமா? இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்க என்று அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி. என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னு கேட்டா, அவங்க நிக்க வச்சு வணங்கினாங்க, இவங்க படுக்க வச்சு வணங்குறாங்க. அதே வார்த்தை தான். ஏன்பா நீங்க சாவுல் ஆண்டவர்கிட்ட போய் ஏன்பா நீங்க கேட்குறீங்க? நாகூர் ஆண்டவர்னு போய் அவங்கள்ட்ட போய் பிரார்த்திக்கிறீங்க, முஹைதீன் ஆண்டவர்னு சொல்றீங்களா, இப்போ ஏன்பா பிரார்த்திக்கிறீங்க? இப்படிலாம் கேட்டோம்னா, நாங்கள் அவங்கள அல்லாண்டா சொல்லிட்டோம், நாகூர் ஆண்டவர் நாங்கள் அல்லாண்டா சொல்றோம், ஏர்வாடி சையத் இப்ராஹிம் பாதுஷாவை நாங்கள் அல்லாண்டா சொல்றோம், அஜ்மீர் ஹாஜா மொயினுதீன் சிஸ்தியை நாங்கள் அல்லாண்டா சொன்னோம். அல்லா கிடையாது, அவங்க எல்லாம் இறைவனுடைய நேசர்கள். நாங்கள் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சோம்னா அவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வாங்கி தருவார்கள் இப்படின்னு நம்புறாங்க. இதை தானே அவனு சொன்னா, எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். இதனால தானே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள காஃபிர்கள் முஷ்ரிக்குகள்னு சொன்னாங்க. விளங்குதா? எதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்க வந்தார்களோ அதே காரியத்தை இன்றைக்கு செய்தார்கள். இது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட கலாச்சாரத்தோ இந்த தீமைகளை தடுத்ததோடு அதோடு சேர்த்து என்ன செஞ்சாங்க? அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள், அறியாமை காலத்து எல்லா பழக்கத்தையும் தடுத்தாங்க. இப்போ தடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு? எதுக்கு நம்ம இப்போ உள்ள சமுதாயத்தை ஒப்பிட்டோம்னா, இன்றைக்கு நம்ம ஆரம்பத்தில் ஏகத்துவத்தை தமிழகத்தில் சொல்லும் போது எவ்வளோ எதிர்ப்புக்குள்ளானோம். எதுக்கு? இந்த தர்கா வழிபாடுங்கிற இந்த கேடுகட்ட இந்த செயல்களுக்குமே எதிர்ப்பு தெரிவித்தோம். அதோடு சேர்த்து இன்னும் பல அறியாமை காலத்து வரதட்சணையில் மூழ்கி கிடந்த சமுதாயம், அவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தில் இறங்கணும். மது, போதை எல்லாத்துக்கும் எதிராகவும் பிரச்சாரத்தில் இறங்கும் போது தான் அனைத்து தீமைகளுக்கு எதிரும்போது என்ன ஆகுது? இவர்களை ஊரை விட்டு விரட்டணும், ஊர் துஷ்பிரயோகம், ஊரை விட்டு நீக்கி விலக்கி வைக்கணும், பள்ளிவாசலில் தொலை விடக்கூடாது, பள்ளிவாசலில் அனுமதிக்கக்கூடாது, இத்தனை பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. ஊரை விட்டு விரட்டணும்னு விரட்டினாங்க. ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய்
போட்டாங்க, பள்ளிவாசலில் தொழ முடியலை, தொழும் போது அடித்தாங்க, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணாங்க. ஆனாலும் வளர்ந்துச்சு. இன்னைக்கு வளர்ந்துருக்குதா இல்லை? கண் கூட பார்க்குறோமே இல்லை? இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தடி எங்கெல்லாம் எந்தெந்த ஊர்களெல்லாம் அடித்து விரட்டினார்களோ இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ஊர்களெல்லாம் தௌஹீதுடைய கோட்டைகளாக மாறி இருக்கிறது. எந்த பள்ளிவாசலில் போர்டு மாட்டினாங்களோ, இந்த பள்ளிவாசலில் 4 மதுகப்புகளை சேர்ந்தவர்கள் தான் தொழ வேண்டும், ரசூல்லா இந்த மதுகப்பும் கிடையாது. ரசூல்லாவே இன்னைக்கு உயிரோடு இருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வேளை உயிரோடு இருந்து அவங்க தொழுக வந்தால் கூட இவங்க தொழ விட மாட்டாங்க. அந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில். எப்படி? 4 மதுகப்புகளை பின்பற்றவர்கள் தான் தொழணும், மற்றவங்களாம் தொழ அனுமதிக்கு கிடையாது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு போர்டு மாற்றி வைத்தால் இன்னைக்கு என்ன நிலைமை? ஒவ்வொரு ஊர்லையும் எங்களை தொழுவ வாங்க, தயவு செய்து வாங்க, தௌஹீத்வாதிகள்லாம் வாங்க, நாங்கள் தடுக்கவே மாட்டோங்கிறாங்க. ஏன்? வளர்ச்சி கண்ணா பின்னாண்டு சமுதாயத்தை ஏன் இப்போ நமக்குள்ள எல்லாம் ஒன்றுபடும் எல்லாம் ஏன் பிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் 2 பேராக இருக்கும்போது பிரிக்கிறோம்னு வருமா? இப்போ என்ன ஆயிடுச்சு? ஊரில் பாதி மக்கள் இன்னைக்கு தௌஹீது வந்துருச்சா? இவ்வளோ எழுச்சி, ஒவ்வொரு ஊர்லேயும் தௌஹீது பள்ளிவாசல்கள். இன்றைக்கே நம்ம கண்கூட அந்த அல்லாஹுடைய அந்த உதவியை நம்ம பார்க்குறோமே, இதே மாதிரி இதை விட பல மடங்கு உதவி ரசூலுல்லாவுக்கு வந்துச்சு. அல்லாஹ் அந்த மக்களுக்கு அந்த உதவியை கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த உதவியின் அடிப்படையில் லட்சோபலட்சம் அன்றைக்கு நபித்தோழர்கள், பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து ரசூலுல்லாவை சந்தித்து மதினாங்கிற அந்த பகுதியிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அமைத்த பிறகு மிகப்பெரிய எழுச்சியை இஸ்லாமிய அந்த மார்க்கம் பெற்றது. அப்படி இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்கள்ல மக்காவில் இருந்த அந்த ஜாகிலியத்து மக்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள இருந்து பல நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. மக்காவில் இருந்தவர்களும் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அவர்கள் அடித்தவர்கள் கூட இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பத்ரு, உஹது போன்ற அந்த போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாமிய மக்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று வாள்களை ஏந்தி போரிட்டவர்கள் கூட பலர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எப்படியெல்லாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் பக்கம் அந்த மக்களை ஈர்த்திருக்கிறான் பாருங்க. இப்படியெல்லாம் எதிர்த்தவர்கள் கூட இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களாக வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் பலர் யாரு? அந்த ஜாகிலியத்து மக்களாக இருந்தவங்க. இவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் மதுபானத்தை அவங்கெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மதுபானங்களில் வீடுகளிலேயே தேக்கி வைத்து குடுவையாக வைத்திருந்து குடித்தவர்கள். அவர்கள் பல்வேறு தீமைகளில் கெட்ட பழக்கங்களில் திகழ்ந்தவர்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுமே ஆரம்ப காட்டத்தில் அதிலிருந்து அந்த பழக்கத்தில் வந்த அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலை? மதுவை தடை செய்யலை. ஆரம்பத்தில் அல்லாஹ் எப்படி தடை செய்கிறான்னு சொன்னால், மதுவை தடை செய்யும் போது தொழுகையில் நீங்கள் தொழுகைக்காக வரும்போது நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? போதையுடன் வராதீர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். போதையுடன் தொழுகைக்கு வராதிங்க. ஏன்னா அந்த வசனங்கள் ஓதும் போது அப்படி குழம்பிடும். அந்த மாதிரி சில நிகழ்வுகள் ஏற்பட்டதுமே அந்த குலியாயுகள் காஃபிருங்கிற வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாற்றத்தில் ஓதிடுவாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்? தொழுகைக்கு வரும்போது நீங்கள் மது அருந்தி கொண்டு வரக்கூடாது. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹ் இறக்குறான். என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது அருந்துவது, சூது விளையாடுவது, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்த கெட்ட பழக்கங்களில் ஒரு முக்கியமானது. சூதுலாம் மது அருந்துவது, சூது விளையாடுவது, அது மட்டும் இல்லாமல் குறி கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அம்புகள், பலிப்பீடங்கள், இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடக்கூடிய அந்த பலிப்பீடங்கள், இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குதே, இதுவெல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், அருவருப்பானதும் ஷைத்தானுடைய செயல்களும் ஆகும். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். இதெல்லாம் அருவருப்பானது, ஷைத்தானுடைய செயல் இது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எப்படிப்பட்ட கட்டளை வழங்குதா? ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். எனவே இதிலிருந்து விலகிக்கிறங்க. இந்த மதுபானம் அருந்துறதிலிருந்து, சூது விளையாடுவதிலிருந்து, இறைவன் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடக்கூடிய இந்த பலிப்பிடங்கள், அந்த அம்புகள், குறி கேட்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அம்புகள், இவை அனைத்தும்
அருவடுப்பானதுப்பா. அந்த அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து, ஷைத்தானுடைய அந்த செயல்களிலிருந்து விலகிக்கிறங்க, அப்போ நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னதுமே அந்த மக்களுடைய அந்த நிலை எப்படி இருந்துச்சுன்னு சிந்திச்சு பாருங்க. எத்தனை வருட காலம் அந்த மக்கள்கிட்ட குடிகொண்டிருந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுல சில பேர் விட முடியலங்கிறாங்களே, ஆனால் அவர்களிடத்தில் உள்ளத்தில் இருந்த அந்த இரையச்சம், அல்லாஹ் இதை இன்றையிலும் தடுத்து விட்டான், இதிலிருந்து விலகிக்கிற சொல்லிட்டான், இது கூடாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான், இனிமேல் இதை நாங்கள் தொடமாட்டோம் என்று உறுதியேற்றார்கள் அன்றைய நபித்தோழர்கள். அந்த வசனம் இறங்கியவுடன் மதுபானங்களில் மூழ்கி கிடந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் தடுத்த இந்த காரியத்தை இனிமே செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்து வீடுகளில் குடுவைகளாக தேக்கி வைத்திருந்த அந்த மதுபான குடுவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு வாசலில் போட்டு நொறுக்கினார்கள். எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க. வரலாறுகளை பார்க்கிறோம், அந்த மதினமா வீதிகள் எல்லாம் அந்த வசனம் இறங்கிய அன்று ஆறுகள் ஓடியது போன்று, இந்த மதுபானம் ஆறுகள் எல்லாம் ஓடின மாதிரி அன்றைக்கு தெருக்கள் எல்லாம் அந்த குடுவைகள் உடைக்கப்பட்டு தண்ணி ஓடின மாதிரி, ஆறு ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடின மாதிரி அந்த தடயங்கள் எல்லாம் இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லாம் போட்டு உடைச்சாங்க. எதனால? இனி அதை குடிக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? என்ன காரணம்? அவங்க என்ன 1 வருஷம் 2 வருஷமா பழகின பழக்கமா? அது சின்ன வயசுலேருந்து அந்த இருந்த பழக்கமா இருந்தாலும் அவர்களை இந்த போன்ற அந்த பழக்கத்திலிருந்து உடனடியாக விலக வைத்தது எது? அல்லாஹுடைய அச்சம் இல்லையா? அல்லாஹ் மீது அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை இல்லையா? அவர்கள் மனிதர்கள் தானே, அவர்கள் மலக்குகளா? சில பேர் நினைக்கலாம், அவங்க சஹாபாக்கள், அவங்களுக்கு முடியும், நமக்கு முடியுமா? ஏன் அவங்க மலக்கா? அவங்களும் மனுஷங்க தானப்பா. இது போன்ற பழக்கத்தில் மூழ்கி கிடந்தவர்கள், நமக்கெல்லாம் மிகப்பெரிய நம்மளால அப்பன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமான பாவங்கள்ல மூழ்கி கிடந்த அவர்களையே இந்த மார்க்கம், அந்த அச்சம், அந்த அல்லாஹுடைய அச்சம் அவர்களை மீட்டெடுக்கிறது என்றால், ஏன் நமக்கு அந்த எண்ணம் வரவில்லை என்றால் அல்லாஹ்வை அஞ்சவில்லை. அல்லாஹ்வை அஞ்சினால் என்ன வரட்டுமே, கை கால் நடுக்கம் வரதா, வந்துட்டு போகுது, அதுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் பாருங்க. அல்லாஹுடைய அச்சத்தை, அல்லாஹுடைய அந்த அச்சம் இல்லாமல் நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பானே. மதுபானம் அருந்திய நிலையில் ஒருவன் மரணித்தால் அவன் மூமினாக மரணிக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னைக்கு சாராயம் குடிச்ச அந்த போதையில ஒருத்தன் மௌத் வந்தா என்ன ஆகும்? சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர், சர்வ சாதாரண விஷயம், ஒரு பார்ட்டி என்றால் கூட இன்னைக்கு திருமண நிகழ்வா இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருக்கட்டும், விசேஷம் எதா இருந்தாலும் இன்னைக்கு இந்த மது பாட்டில் சர்வ சாதாரணமா போய்கிட்டு இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வை அஞ்சாத விளைவுதானே ஒரு முஸ்லீம் செய்யலாம். மற்றவர்களுக்கு அந்த வழிகாட்டுதல் இல்லை. இஸ்லாம் என்பது என்ன? நமக்கு மார்க்கம், மதம் கிடையாது. இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள். இது அல்லாஹ் தந்த பாக்கியம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்த காரியத்தில் ஈடுபடலாமா? இது போன்ற மதுபான கலாச்சாரத்தில் மூழ்கலாமா? இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போகிற மாதிரி கெத்தாக வாங்கிட்டு போகிறது, யாருக்கும் தெரியாமல் இதை செய்து விடலாம். இங்கே தான் நம்ம நினச்சி பார்க்கணும். நோன்பு வைத்திருக்கும் போது ஒரு பிட்டு தண்ணி கூட உள்ளே இறங்கக்கூடாதுங்கிற அளவு கவனமாக இருந்தோமே. ஏன்? அல்லாஹ் இந்த நேரத்தில் இதை தடுத்திருக்கிறான். இதை நான் விட்டு தண்ணி உள்ளக்கு போகிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியுமேங்கிற உணர்வு வர்றது தானே, அதுக்கு தானே பயந்து தானே விட்டு தண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்தால் கூட காரி துப்பிடுறோமே. ஏன் அந்த உணர்வு இங்கே பல பேருக்கு வரமாட்டுது? இந்த மதுவிலே மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களுக்கு வரமாட்டுது. சிந்திக்க வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில மக்கள் அதுலேயும் இந்த வெளிநாடுகள், இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணம் தான். ஆண்கள் மட்டும் இந்த பழக்கம் இல்லை, பெண்கள்கிட்டையும் சர்வசாதாரணமாக வந்துருச்சு. அப்போ அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம இதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்னா, நம்மளும் அதிலேயே அவங்களோடு நம்ம சேர்ந்துக்கிட்டு இப்படி இருந்தோம் சொன்னோம்னா, எப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை பார்த்து ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வருவாங்களா? நம்மளை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்துக்கு வரணும். நம்மை பார்த்து வெறுண்டோடக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. என்னடா இது, அவனும் நம்ம மாதிரி தான் இருக்கான், நம்ம என்னென்ன நம்மள்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்குது அதையும் அவன்கிட்டையும் இருக்குது, அவனுக்கு நமக்கு என்னப்பா வித்தியாசம்? அப்படி இருந்தால் அவன் எப்படி இஸ்லாத்தை நேசிப்பான்? முஸ்லிம்களை எப்படி நேசிப்பான்? நம்முடைய ஒரு செயல் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும்.
அதுதான் அல்லாஹ் வந்து இறைவனை அஞ்சி நடப்பவர்களுக்கு முன்மாதிரியாக என்னை ஆக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் நமக்கு ஒரு பிரார்த்தனையே கற்றுத்தருகிறான். வஜஅல்நாலில் முத்தகைன இமாமா, இறையச்சமுடையோருக்கு இறைவா எங்களை முன்மாதிரியாக முன்னோடியாக இமாமாக ஆக்குவாயாக. அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை அல்லவா இது? வஜஅல்நாலில் முத்தகைன இமாமா, இறையச்சமுடையோருக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக அல்லாஹ் கேட்க சொல்றானே. அப்படின்னா என்ன? யாரெல்லாம் அல்லாஹ் அஞ்சு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக நம்ம இருக்கணும், முன்னோடியா. இவங்களை பார்த்து இவர் எப்படி அல்லாஹ் அஞ்சு நடக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் நடக்கணும், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்ம இது மதுக்கு மட்டும் எடுத்துக்கிற கூடாது. உலகத்தில் எது நடந்தாலும் சரி, மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரமான எந்த தீமை இருந்தாலும் அதிலும் தீமை தானே, சாதாரண விஷயம் தானே. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு மார்க்கத்தில் இல்லை, அது வந்து பிற சமுதாய கலாச்சாரம் தெரியுது, எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் போய் நின்றுட்டு வருவோம். யாருக்கு தெரிய போகுது? எல்லாம் அவங்களுக்குள்ள அந்த ரூமோடு முடிஞ்சு போயிடும். சும்மா போயிட்டு வருவோமே, அது செஞ்சுட்டு வருவோமே. எந்த அனாச்சாரம் இருந்தாலும் சரி, எந்த ஆட்டம் பாட்டம் எந்த கேளிக்கையாக இருந்தாலும் சரி, போய் நிற்கலாமா? போய் சர்வசாதாரணமாக போயிட்டு வந்துடுறாங்களே. நவீன கலாச்சாரங்களோடு நம்மளுடைய வாழ்க்கை, நமக்கு இஸ்லாத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி. இது பேரில் ஆயிஷா, ஃபாத்திமா, இப்ராஹிம், யூனுஸ்னு பேரை வச்சுட்டா போதுமா? பேரில் முஸ்லீமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹுடைய பார்வையில் நாம் சிறந்தவராக இருக்கணும், அதுதான் முக்கியம். இன்றைக்கு வெளிநாடுகளில் வந்து எவ்வளவு வெஸ்டர்ன் கலாச்சாரங்கள், இன்னைக்கு நவீன கலாச்சாரங்கள் எப்படியெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். ஆனாலும் அந்த மேற்கத்திய நாடுகளிலும் பல மக்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள், இஸ்லாமியர்களாக இன்னைக்கு மாறுகிறார்கள். அரைகுறை ஆடையிலே ஆபாசமாக அந்த 2 பீஸில் திரிந்த பெண்கள் கூட இன்னைக்கு முழுக்க உடலை மறைத்து ஒரு பருதா அணிந்தவர்களாக, முக்காடுகளை அணிந்தவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? ஒரு சில இஸ்லாமியர்களுடைய அந்த ஒழுக்கமான நடவடிக்கையும் உண்மையான இஸ்லாத்தினுடைய போதனைகளாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய சில வசனங்களை படித்து பார்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஏராளமான மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருந்தவர்களை கூட இந்த இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை ஈர்த்திருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள்ல பல பேரை பார்க்கிறோம், காலங்காலமாக பாரம்பரிய முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் சர்வசாதாரணமாக அது போன்ற அனாச்சாரங்கள் எல்லாம் அது தப்பா சரியா எதையும் பார்க்கறது கிடையாது, போய் கலந்துக்கிட்டு வர்றதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கு சில உதாரணங்கள், எந்த அளவுக்கு ஒரு சில பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தும் கூட இன்றைக்கு எப்படியெல்லாம் மார்க்கத்தை பேணிக்கொள்ள நடக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் உலகத்தில். இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற இந்த அமைப்பின் மூலமாக இது போன்ற இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இறையச்சமிக்க எப்படி சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்களோ, தீமைகளிலிருந்து அவர்களை விலகி அது போன்ற ஒரு அதாவது காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்தவர்களை புடம்போட்ட தங்கங்களாக எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்களோ அந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயத்தை இந்த ஜமாத் மூலமாக இன்னைக்கு வார்த்தெடுத்திருக்கிறோம். வரதட்சணை என்ற வன்கொடுமையிலே மூழ்கி கிடந்த சமுதாயம், எத்தனையோ பெண்கள் இந்த தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் திருமணமாகாமல் முதிரி கண்ணீர்களாக கண்ணீர் வடித்துக்கொண்டு முதிர் கண்ணிகளாக இருந்து கொண்டிருந்த அந்த பெண்களை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, தற்கொலை செய்து கொண்ட பல பெண்கள் திருமணமாகாமல் தற்கொலை செய்த சம்பவங்கள், இப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் முன் வர்றாங்க. எப்படி? வரதட்சணை என்னுடைய திருமணத்தில் நான் வாங்கவும் மாட்டேன், அப்படி பெண்ணுக்கு நான் மகர் கொடுத்து தான் நான் திருமணம் முடிப்பேன், அந்த பெண் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து தான் முடிப்பேனே தவிர நான் அந்த பெண்ணிடத்திலிருந்து மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ எந்த வரதட்சணையும் வாங்கவும் மாட்டேன், எளிமையாக திருமணம் செய்வேன் என்று சொல்லி திருமணத்தினுடைய செலவு உட்பட மணமகனே அனைத்தையும் ஏற்று நடத்தக்கூடிய எத்தனையோ தௌஹீத் சகோதரர்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறார்கள். இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள். அது மட்டுமல்ல, வாங்கிய வரதட்சணை ஒரு காலத்தில் அறியாமையில் வாங்கிட்டோம், அல்லாஹ்வுக்கு பயந்து நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பானேங்கிற அச்சத்தின் காரணமாக வாங்கிய வரதட்சணை பகிரங்கமாக திருப்பி கொடுத்த சம்பவங்கள், மேடையிலே ஏறி திருப்பி கொடுத்த சம்பவங்கள் ஜமாத்து மூலமாக நடந்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட இது மாதிரி உலகளாவியல் அளவிலும் சில மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம பார்த்த வகையில் சில குறிப்பிட்ட துறைகளில் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாங்க என்கிற அந்த சம்பவங்கள் எப்படி உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஈர்த்திருக்குன்னு பாருங்க. இப்போ கிரிக்கெட்டு இன்னைக்கு இந்திய மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா
எந்த அதிகமாக அதாவது ஹாக்கி தான் இந்தியாவுடைய தேசிய விளையாட்டுன்னு சொன்னால் கூட அதிக இந்திய மக்களை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்று சொன்னால் கிரிக்கெட். அதில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அந்த ஐபிஎல்ங்கிற அந்த ஒரு மேட்ச் அது கூடுமா கூடாதா அதுக்குள்ளே நம்ம போகலை. அந்த மேட்ச்சில் ஒரு வீரரை வந்து சென்னை அணியினர் என்ன செய்கிறாங்க, சென்னை அந்த சிஎஸ்கே என்று சொல்லக்கூடிய அந்த அணியினர் வந்து ஒருத்தரை வந்து இங்கிலாந்து அணியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் வீரரை என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த வீரர் அந்த அந்த அணியில் வந்து யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஜெர்சி, அதில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வைரலாக போணுச்சு அந்த சமூக வலைதளங்களில். அந்த ஜெர்சியில் சில விளம்பரங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மது பாட்டிலுடைய விளம்பரம், மது கம்பெனியுடைய விளம்பரம். அந்த விளம்பரத்தை வந்து எல்லா வீரர்களும் போட்டிருக்கிற நிலையில் இந்த முஸ்லீம் வீரர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த ஜெர்சியை அணிய மாட்டேன், அந்த மாதிரி அந்த மது விளம்பரத்தை போட்ட அந்த சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த ஆடையை நான் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. அதை அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவருடைய ஆடையில் மட்டும் அந்த மதுங்கிறது இல்லை. ஏன் இன்னைக்கு அது செய்தியாக்கப்படுது, அது காரணம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்குது, தடுக்கப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை ஒரு முஸ்லீம் மதுபானம் குடிக்கவும் கூடாது, மதுபானம் விற்பனைக்கு துணை போகவும் கூடாது என்று மார்க்கம் சொல்வதனால் அவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால அவர் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார். இந்த செய்தி உலக லெவலில் இன்னைக்கு பிரபலமானதா இல்லையா? பிரபலமானதுன்னு அடிப்படையில் என்ன ஆச்சு, இதன்பால் பிற மத மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பு ஏற்படுதா இல்லையா? என்னடா இது, பேரில் இன்னைக்கு மதுபான கொடியது, மதுவை தடை செய்யுங்கிறாங்க. இஸ்லாம் வந்து இப்படி மக்களை வார்த்தெடுக்குதே. மதுவினுடைய விளம்பரத்தை கூட என்னுடைய ஆடையில் போட மாட்டேன், அது எல்லாரும் ஒரு யூனிஃபார்மாக போட்டால் கூட அது கூடாது. அது எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, உலகமே உற்று நோக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அதை செய்ய மாட்டேன். இதே அந்த விளையாட்டு வீரர் அந்த இங்கிலாந்துடைய அணி வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2019 நினைக்கிறேன், அந்த இறுதியாக நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதி போட்டிங்கிறது முக்கியமானது. உலக மக்களே அதை வந்து எல்லாருமே கோடான கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு போட்டி. அதில் நியூசிலாந்து என்று சொல்லக்கூடிய அணியுடன் மோதுகிறார்கள். அந்த கிரிக்கெட்டு கூடுமா கூட அதுக்குள்ளே நான் போகலை, அதை நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. பொதுவாக வந்து சூது இல்லாமல் விளையாடக்கூடிய அல்லாஹ் அனுமதித்த எல்லா விளையாட்டுமே கூடும். அதுக்கு வந்து முக்கிய இலக்கணம் என்ன, விளையாட்டு என்பது அல்லாஹுடைய நினைவை விட்டும் மறக்கடிக்கக்கூடியதாக இருந்துடக்கூடாது. நம்மளுடைய இபாதத்துகளை தடுக்காத வகையில் அதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம விளையாடுவது கூடும். ஆனால் இப்போ இந்த விளையாட்டில், இந்த உலகக்கோப்பை விளையாட்டில் பாருங்கள், அதில் என்ன ஆகுதுன்னா, அந்த விளையாட்டில் வந்து பல்வேறு சர்ச்சை நடந்துச்சு. அது உலகக்கோப்பை யாருக்கு, இதெல்லாம் ஒரே சமநிலையில் உள்ள அந்த இது ரன்னு, அது சூப்பர் சொல்லுவாங்க, சூப்பர் ஓவர்லாம் வச்சு அது பெரிய இழுப்பு. யாருக்கு உலகக்கோப்பை, உண்மையிலேயே நியூசிலாந்தா அது இங்கிலாந்தாங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் கூட இங்கிலாந்து தான் அது ஜெயித்ததுங்கிற ஒரு நிலையை கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ என்ன விஷயம்னா, இங்கிலாந்து வந்து உலக சாம்பியன் என்று அறிவித்த பிறகு அந்த நேரத்தில் எல்லோரும் அங்கு சந்தோஷத்தில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே ஒரு படிப்பினை நடக்குது பாருங்க. சம்பவம் என்ன தெரியுமா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக எல்லாரும் அந்த கோப்பையை வச்சுட்டு நிற்கிறாங்க, உலகக்கோப்பையை. அந்த உலகக்கோப்பையை அந்த போஸ் காட்டிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கலாச்சாரம், ஏன்னா இங்கிலாந்துங்கிறது யார், உலகத்துக்கே வந்து அந்த மோசமான கலாச்சாரங்கள்லாம் கற்றுக் கொடுத்தவங்க அவங்க தான். மேற்கத்திய நாடுகளுடைய அந்த பட்டியலில் அவங்க தான் அந்த உலகம் முழுவதும் அந்த அவங்களுடைய அந்த சில தீய கலாச்சாரங்கள் புகுத்துனது, மதுபானம் உட்பட அதிகமான கெட்ட கலாச்சாரங்களை உருவாக்குனது. அவங்கள்ட்ட வந்து இந்த மதுபானங்கள் சர்வ சாதாரணமானது, விளங்குதா? அந்த அணி உலகக்கோப்பை வாங்கிட்டேன்னு மகிழ்ச்சியில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த பீர் பாட்டில் எடுத்து அப்படியே வந்து அதை அடித்து அப்படி கொண்டாடுறாங்களாம். அது மாதிரிலாம் நிறைய பார்ட்டிகளெல்லாம் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்க அந்த ஸ்டேடியத்தில், அந்த கிரவுண்டில் அந்த இதை என்ன செய்கிறாங்க, டீம் வீரர்கள்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பீர் பாட்டில் எடுக்கிறாங்க. எடுத்தவங்க கொண்டாட போகிறாங்கன்னு தெரிந்தவுடன் அங்கே இருந்த 2 இஸ்லாமிய வீரர்கள் உடனடியாக அந்த இடத்தை, அவங்கர்கள் மட்டும் 2 பேர் அப்படியே என்ன செய்கிறாங்க, அந்த கூட்டத்தை விட்டு விலகி போகிறாங்க. இது ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும் அதை என்ன படம் பிடிக்குது. அந்த 2 நபர்களில் ஒருத்தர் தான் அந்த இப்போ இந்த சிஎஸ்கேங்கிற அந்த அணியில் அந்த மதுபான அந்த இதை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர். அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க,
பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேற்கத்திய நாட்டினுடைய அணியில் இருக்கக்கூடிய வீரராக இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சுன்னத்தை ஃபாலோ பண்ணாங்க. இது எதுக்கு சொல்கிறோம்னா, இது ஒரு விளையாட்டு என்று பார்ப்பதை விட இதன் மூலமாக சில படிப்பினைகள் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறது கூட என்ன செய்கிறான், தாடியை நல்லா சேவ் பண்ணிட்டு, சுன்னத்தாவது எதாக இருந்தாலும் நமக்கு என்ன அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய எல்லா வேலைகளையும் அப்படியே எல்லா விதமான செயல்களையும் அமைத்துக்கிறான். தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டுக்கிறதுக்கு அவன் வெக்கப்படுற மாதிரிலாம் நடந்துக்கிறான். ஆனால் அவர்கள்லாம் இவர்களை பார்த்து படிப்பினை பெறணும். எவ்வளோ பெரிய மார்க்கத்துக்கு முரணான நிகழ்ச்சியாக இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் இது கூடுமா கூடாது எதையும் பார்க்கறது கிடையாது, போய் நின்று கலந்துட்டு வந்துடுறது. ஒரு சாதாரண அரசியல் கட்சி தேர்தல் நடக்குது, தேர்தலில் கூட என்ன செய்கிறான், மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி பதவியில் உட்கார்றதுக்காக என்ன செய்கிறான், மார்க்கம் தடுத்திருந்தாலும் சரி, அது பிற சமுதாய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் கையெடுத்து கும்பிடுறது. பிற சமுதாய கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவர்களையே சார்ந்து விட்டார், அந்த சமுதாயத்தையே சார்ந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் மரியாதைக்கு செய்கிறது கிடையாது, அவங்க பார்வையில் அவர்கள் யாரை கடவுளாக நினைக்கிறார்களோ அவர்களை பார்த்து கும்பிடுவார்கள். அவர்கள் எல்லாரையும் கடவுளாக நினைப்பாங்க, கட்சி தலைவரையும் தெய்வமேன்றுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்ங்குவாங்க, எதை பார்த்தும் கும்பிடுவாங்க. கையெடுத்து கும்பிடுவதுக்கு பேர் தான் வணங்குறது, அவங்க கலாச்சாரமாக இருக்குது. இந்த கலாச்சாரத்தை பிற சமுதாய கலாச்சாரத்தை முஸ்லீம் செய்யலாமா? பிற சமுதாய கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவர்களே சார்ந்து விட்டார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய அச்சம் உள்ள ஒருவன், அல்லாஹை அஞ்சு நடப்பவன், என்ன இப்படி இந்த கும்பிடு தான் இந்த மாதிரி இந்த காரியத்தை செய்துதான் எனக்கு இந்த பதவியில் உட்காரணும்னா அந்த பதவி எதற்கு? அந்த இதுக்கு ஆசைப்படலாமா ஒருத்தன்? அதை மீறி செய்யறானா அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குதா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒருவன் பட்டையை போசுவானா? கையெடுத்து கும்பிடு இந்த காரியத்தில் செய்கிறானே, அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சாதாரண இந்த பதவிக்கே உள்ள ஆசைப்படுறீங்களே, உலகமே உற்று பார்க்கக்கூடிய கோடான கோடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டினுடைய வீரராக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சம் எதனால் அவர்கள் போனார்கள்? யோசிக்க வேண்டாம். மார்க்கத்தில் இறைவன் தடுத்திருக்கிறான், இதை நான் செய்யக்கூடாது, இதுக்கு நான் துணை போகக்கூடாது, இந்த மாதிரி சபையில் நான் இருக்கக்கூடாதுன்னு ஒதுங்கி போனார்களே, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் நம்ம முன்மாதிரி இல்லையா? அதிலிருந்தாவது நம்ம படிப்பினை பெறுறது கிடையாதா? இன்றைக்கு உலகத்திலே அல்லாஹ் நம்ம கண்மூடாடி காத்தினான சில நபர்களை. அப்போ இதையெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம் என்றால், சும்மா விளையாட்டோடு பார்த்துக்க கூடாது, அதில் சில சம்பவங்கள் இருக்குதுன்னா நம்ம படிப்பினை எடுத்துக்கிறணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த மாதிரி நம்ம பார்த்த விஷயம். அதுலேயும் பாருங்க, அந்த நேரத்திலே அந்த உலகக்கோப்பை, அந்த கடைசியாக நடந்த உலகக்கோப்பையில் அந்த விளையாட்டில் அந்த அணியினுடைய கேப்டன், அந்த அணியினுடைய தலைவன் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவர் பேட்டி கொடுக்குறார், நாங்கள் அந்த விளையாட்டில் எப்படி விளையாண்டோம், இது எப்படி நாங்கள் கோப்பை வாங்குறதுக்கு என்ன காரணம், இப்படிலாம் பல விளக்கங்கள் கொடுக்கும்போது அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் இறைவனுடைய பெயரை எப்படி எந்த வார்த்தை கொண்டு அழைப்பார்களோ, அல்லாஹ் என்று சொல்லி அழைப்பாங்க. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அந்த கிரிக்கெட் வீரருடைய ஒரு பேரை சொல்லி, ஆதில் ரஷீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருத்தருடைய பேரை சொல்லி அவரிடத்தில் நான் பேசினேன், அவர் சொன்னார் அல்லாஹுடைய உதவியால் நாங்கள் வெற்றி பெறும் சொன்னார்னு சொல்லி அந்த சம்பவத்தை அந்த இடத்துல மேற்கோள் காட்டுறார். நாங்கள் இறைவனுடைய உதவியால் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது அந்த சம்பவத்தை அவர் சொல்றார். இதை சொல்வதற்கு அவருக்கு வைத்தது எது? அந்த இஸ்லாமிய வீரர்கள் இருவருடைய செயல் அவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துது. இறைவனுடைய உதவியாளுங்கிறத அவர் அப்படியே சொல்றார், அல்லாஹுடைய உதவியால நாங்கள் இதை பெற்றோம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி அந்த இருவருடைய செயல் அல்லவா? இப்படி ஒருத்தருடைய இந்த ஒரு செயலை எப்படி ஈர்த்திருக்கிறது என்றால், இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், 200 கோடி முஸ்லீம்கள் வசிக்கிறோம். இந்த 200 கோடி முஸ்லீம்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தின் பக்கம் வந்துடாதா? அப்போ சிந்திச்சு பாருங்க. இறையச்சம் என்றால் நம்ம சும்மா பேச்சளவில் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வை உண்மையில் அஞ்சு நடக்க வேண்டும். அப்படி அஞ்சு நடக்கக்கூடிய விஷயம் சஹாபாக்களுடைய காலத்தில் நடக்கும் நினைக்கக்கூடாது. உண்மையில் நாம் எவ்வளவு பெரிய மேற்கத்திய நாடாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்து என்பது மேற்கத்தினுடைய உச்சகட்ட கலாச்சாரத்தில் ஒட்டுமொத்த அந்த அனாச்சாரங்களிலும் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிலும் இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைய காலத்திலேயே இவ்வளவு டெக்னாலஜி இருக்கக்கூடிய, இவ்வளவு கலாச்சாரங்கள் மோசமா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இது போன்ற பல்வேறு நாடுகள்ல இன்னைக்கு உருவாகி இருக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு சாதாரணமாக தீமைகளிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய
இஸ்லாமியர்கள் இதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்தின் பக்கம் இந்த மார்க்கத்தை ஏற்ற பிறகு அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி எப்படி இந்த மார்க்கத்திற்காக சொர்க்கத்தை நேசித்தவர்களாக, மறுமைதான் எனது இலட்சியம், சொர்க்கம்தான் எனது இலக்கு என்று வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி வாழக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழும்போது அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும், இறைவனுடைய அருளை அந்த இறையச்சம் நமக்கு பெற்றுத்தரும். ஆக இப்படிப்பட்ட அந்த மக்களாக, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, அதன் மூலமாக சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்க சோலையிலே பிரவேசிக்கக்கூடிய அந்த மக்களாக, அதன் மூலமாக அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.